இன்னைக்கு ஒரு சின்ன தகவல். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாட்ல ஒரு ஒரு பெரிய நாடு இருக்கு. அந்த நாட்டோட சட்டம் என்னன்னா, 5 வருஷம் அந்த நாட்ட ஆளணும்னு யாராவது ராஜா வந்தாங்கன்னா, வந்தாங்கன்னா, 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள கொண்டு போய் ஒரு காட்டுல விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த காட்டுல தான் இருக்கணும். அவங்க என்ன ஆவாங்க, ஏதாவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. யாரும் போய் பார்க்கவும் மாட்டாங்க. அது மாரி நெறைய பேர் ராஜாக்கள் ஆனாங்க. 5 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க. ஆட்சி முடிஞ்ச உடனே அவங்கள கொண்டு போய் காட்டுல விட்டுருவாங்க. அதனால என்னாச்சுன்னா, நெறைய பேர் ராஜா ஆகவே விரும்பல. சில பேர் ஆக விரும்புனாங்க. அவங்கலாம் வந்து ஆட்சி முடிஞ்சோனே கொண்டு போய் காட்டுல விட்டுருவாங்க. சில பேர் இங்கேயே சூசைட் பண்ணி செத்துருவாங்க. சில பேர் கொண்டு போய் விட்டவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ கடைசியா ஒருத்தர் வந்து ராஜா ஆக விருப்பப்படுறாரு. அவரு ராஜா ஆன உடனே அவரு என்ன பண்ணலான்னு அவருடைய 5 வருஷ ஆட்சி காலம் முடியுது. முடிஞ்ச உடனே அவரையும் கொண்டு போய் விடுறதுக்காக தயாராகுறாங்க. நாட்டு மக்களே வந்து அவர வழி அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்போ வந்து அவரு அவரு வந்து அவரும் சந்தோஷமா ரெடி ஆயிட்டாரு. எல்லா மக்களுக்கும் ஒரே அதிர்ச்சி. என்னடா எல்லாருமே போம்போது சோகமா போவாங்க. இவரு மட்டும் சந்தோஷமா போறாரே! என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே அந்த அவர கொண்டு போய் அந்த காட்டுல விடுறதுக்காக ஒரு கப்பல் வருது. அந்த கப்பலுடைய பைலட், இந்த கப்பல் ஓட்டி அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, சொல்றாங்க. என்ன விஷயம்னு கேளுங்க. இவரு மட்டும் ரொம்ப ஹேப்பியா போறாரு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரி ஓகே. அவரும் போயிட்டு, "என்ன ராஜா எல்லாரும் அந்த ஊருக்கு போணும்னாலே சோகமா போவாங்க. நீங்க மட்டும் சந்தோஷமா போறீங்களே" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, "நீ முதல்ல என்ன போய் அங்க கொண்டு போய் விடு. அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட அந்த கதைய சொல்றேன்னு" சொல்லிட்டு, அங்கேருந்து கூட்டிட்டு அந்த கரைக்கு போயிடுறாரு. அந்த கரைக்கு போன உடனே அந்த கதைய சொல்றாரு. என்ன விஷயம்னா, அந்த காட்டுக்கு முதல்லயே இவர் ராஜாவா இந்த நாட்டுல இருக்கும்போது, அந்த காட்டுக்கு ஒரு 1000 பேர ஃபர்ஸ்ட் அனுப்புறாரு. அந்த 1000 பேர் போயி, அந்த இருக்க கொடிய மிருகங்கள் எல்லாத்தையும் வேட்டையாடி சாவடிச்சிடுறாங்க. அடுத்து ஒரு 1000 பேர் அனுப்புறாரு. அந்த 1000 பேர் அங்க போயிட்டு அந்த நாட்ட வந்து விவசாயம் பண்ணி, விவசாயத்த உருவாக்கி அந்த நாட வந்து செழிப்பாக்கிடுறாங்க. அடுத்து ஒரு 1000 பேர் அனுப்புறாரு. அவங்க வந்து தொழிலதிபர்கள். அந்த தொழிலதிபர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த நாட்டுல உள்ள தொழில் உருவாக்கி அந்த நாட்ட வந்து ஒரு நாடாவே உருவாக்கிடுறாங்க. அதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்தலாம் அவருக்கு ஏற்கனவே கேதர் பண்ணி கரெக்டான பிளான் பண்ணி அங்க அனுப்பிடுறாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த நாட்டுக்கு இப்போ நான் அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டோட ராஜாவா ஆகப்போறேன். எல்லாருமே என் ஆளுங்க தான் அங்க இருக்காங்க. அதனால எந்த பயமும் இல்லாம அங்க போய் இருக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் இவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. பரவால்ல. அப்போ இவர் சொல்றாரு, நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாரி எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி, நம்ம அதுக்குள்ள போய் அந்த விஷயத்த உருவாக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. இதுதான் உங்களுக்கு குடுக்குற ஒரு தகவல். இது என்னன்னா, நம்ம என்ன சூழ்நிலையில இருக்குமோ, அந்த சூழ்நிலையே நமக்கு சாதகமா உருவாக்கி, அந்த சாதகமான சூழ்நிலையில நம்ம வாழணுன்றது தான் இது நான் உங்களுக்கு குடுக்குற தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ மை டியர் ஃபிரெண்ட்ஸ். பாய்.